ஹலோடா ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பெரிய ஹாரர் ஸ்டோரி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட், செகண்ட் மேரிட் வித் பிஏ அப்படிங்கிற ஒரு ஜிக்குக்கோட ஒன் ஷாட் அண்ட் வெரி வெரி ஹாரர் ஒன் ஷாட். ஓகேவா? ஒன் ஷாட்டில் 2 ஷாட். ஏன்னா எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. டியூரேஷன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். ஏன்னா நிறைய டியூரேஷன் போச்சுன்னா நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அண்ட் அதனால் நீங்கள் சொல்லுங்கள், டியூரேஷன் டைம் ஒன் ஷாட்லேயே முடிச்சிருங்கக்கா, டியூரேஷன் டைம் கூடனாலும் பரவாயில்ல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை பரவாயில்லக்கா, பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன், என்னாலும் போடுங்கக்கா, பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் தாராளமாக போடுறேன். அண்ட் இது வந்து செகண்ட் பார்ட் வரைக்கும் போகும். அண்ட் இது ஒரு ரிக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். அவங்க நேம் வந்து சாராங்கிறவங்க எனக்கு யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க, ஹாரர் ஜிக்குக்கு ஒரு ஹாரர் ஒன் ஷாட் போடுங்கக்கா அப்படின்னு சொன்னனால நான் வந்து இந்த ஹாரர் ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே அந்த மூவிக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகேடா, வளவலன்னு பேசாமல் ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கிட்டு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? நம்ம ஜேகே வந்து ஜான் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஓவாக இருக்கிறாரு. அந்த கம்பெனியோட பார்ட்னர்ஸ் ஆட்டம் ஆரமும் சுகாவும் இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம ஜேகேக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அண்ட் ஜேகேக்கு ஒரு குழந்தையுமே இருக்குது. அந்த குழந்தையோட பேர் வந்து டேஷி. அண்ட் நம்ம ஜிமினோட இன்ட்ரோ வந்து ஸ்டோரிக்குள்ளே போக போக பார்த்துக்கலாம். ஓகேடா, அவ்வளோதான் இன்ட்ரோ. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே இப்போ ஒரு வீட்டை தான் காட்டுறோம். அங்கே ஒரு பையன் க்யூட்டாக குப்புறப்படுத்தி தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு, மச்சான் டேய் ஜிமினா அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அப்படியே அவன் வந்து அப்படி கை காலெல்லாம் நீட்டி எடுத்து அப்படி நிமிர்ந்து படுக்கிறான். இப்போ அப்படி பார்த்தோன்னே, டேய் உனக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அழகாக கண்ணெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு அப்படியே முழிச்சு பார்க்குறான். பார்த்துட்டு, இன்றைக்கி அது வேலை கிடைக்குமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, தெரியலடா, ஐ திங்க் கிடச்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை கிடச்சின்னு சொன்னியே, அப்புறம் நீ போன மாதிரியே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னோன்னே, அது அந்த கம்பெனியோட சிஓ என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறான்டா, எனக்கு பிடிக்கல, அதான் நின்றுட்டேன், சாரிடா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, சரி இந்த கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னா, இன்டர்வியூக்கு கூப்பிட்ருக்குறாங்க, போகணும், இந்த வேலையை நம்பி தான் இருக்கிறேன், ஐ திங்க் செலக்ட் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன்டா அப்படின்னு சொன்னோன்னே, சரி மச்சான், சரி நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, போ நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னேன்னா, சரிடா, அப்புறம் நீ போகிற கம்பெனி பெரிய கம்பெனி, அதனால கொஞ்சம் டிப் டாப்பாக கிளம்பிப்போ சரியா அப்படின்னு சொன்னேன்னா, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உள்ளே போகிறான். இப்போ உள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வந்தா, இங்கே பாரு உன்னுடைய ஷர்ட் ஃபேன் எல்லாமே அயன் பண்ணி எடுத்து அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இதெல்லாம் நீ பண்ணுற, நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொன்னேன். இல்லைடா, நீ வேலை கட்டு போகிறது பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியில் அவங்க வந்து மொத்தம் 2 விஷயத்த கவனிப்பாங்க. அந்த 2 விஷயத்தில் மொதல் விஷயம், நீ எப்படி வேலை பார்க்குற, நீ வேலை பார்த்தா அந்த கம்பெனிக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், நீ எவ்வளோ தூரத்துக்கு வேலை செய்கிற, நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. 2வது விஷயம் உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அண்டு டீசென்ஸ், இந்த 2ஐயும் பார்ப்பாங்க. அதில் நீ கரெக்டாக இருக்கணும் மச்சான். அண்ட் நான் அழகாக நீட்டாக அயன் பண்ணியிருக்கேன், இதை போட்டுட்டு போ சரியா அப்படின்னு சொன்னேன். சரி மச்சான். இப்போ அழகாக ஜிம்மிங் கிளம்பிட்டு இப்போ அவன் அப்படியே ஆஃபீஸ்க்கு முன்னே தான் போய் நிற்கிறான். ஐயோ இவ்வளோ பெரிய கம்பெனி, எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இப்போ அப்படியே ஜிம்மின் உள்ளே தான் போகிறான். உள்ளே போய் அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்கிறாங்க. அவங்க பார்த்துட்டு இன்டர்வியூக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இன்டர்வியூக்கா அப்படின்னு சொன்னோன்னா, இந்த சரி போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஜிம்மின் அந்த சரி மாதிரி போகிறான். அங்கே பார்த்தா நிறைய பேர் இன்டர்வியூஸ்க்கு இருக்கிறாங்க. போச்சு, இந்த வேலையும் நம்மளுக்கு போச்சு. 4 பேர் 5 பேர் இருக்கிற கம்பெனிலேயே நம்மளுக்கு கிடைக்கல, இங்கே இத்தனை பேர் இருக்கிறாங்க, எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? போச்சு, இந்த வேலையும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு சேரில் போய் அப்படியே உட்காடுறான். உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒரு ஆளையாக கூப்பிடுறாங்க. இப்போ அப்படியே கடைசியில் ஜிம்மினை தான் கூப்பிடுறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே உள்ளே போகிறான். அங்கே பார்த்தா சுகா தான் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே போய் உட்காந்த உடனே சுகா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாரு. ஜிமின் எல்லாத்துக்குமே டான் பதில் சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் நல்லாவே பதில் சொல்லியிருக்கீங்க, பட் அதனால் நீங்கள் கொஞ்சம் சைடில் வெயிட் பண்ணிட்டு இல்லைங்க, நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே எந்திரிச்சு வெளியே வரேன். வெளியே வந்து அங்கே சுகா வந்து உட்கார சொன்னாலும் அந்த சைடு போனால் அங்கே ஆல்ரெடி 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ அவனும் அவங்க கூட இப்போ உட்காடுறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்குறான். இப்போ அவன் கூட இன்னும் 2 பேர் வந்து உட்காடுறாங்க. மொத்தம் 6 பேர் அதில் இருக்கிறாங்க. இப்போ அப்படியே சுகா வெளியே வந்துட்டு, ஓகே
நீங்கள் 6 பேருமே நல்லாவே பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் 6 பேருக்குமே இங்கே வேலை கன்ஃபார்ம். அண்ட் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடங்களில் வேலை இருக்கும். சரி என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா தான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே போயிட்டு இந்த டீமில் வந்து நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அதில் வந்து ஒரு பையன் 2 பசங்க அப்படியே அங்கே போய் உட்காடுறாங்க. அடுத்த டீமுக்கு போய் அங்கே ஒரு 2 பசங்களை விட்டாருன்னா அங்கே போய் 2 பசங்க இருக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்துட்டு அங்கே 2 பேர்த்தையும் எங்கே விடலாம் அப்படிங்கிற மாதிரி சுகா யோசிச்சுட்டு இருக்கும் போச்சு. இப்போ பின்னாடியே ஜேகே வராரு. இப்போ ஜேகே வந்துட்டு என்னடா டீம் செலக்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன். மச்சான் மொத்தம் 6 பேர்த்துக்கு இன்டர்வியூ வச்சாலும் 6 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்கடா. அதில் 4 பேர்த்த நான் டீமில் விட்டுருக்கேன். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் அப்படின்னு சொன்னேன். நம்ம மேனேஜருக்கு பிஏ ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தார். ஒரு பையனை அங்கே விட. அப்புறம் எனக்கும் பிஏ இல்லைடா, எனக்கும் ஒரு பிஏ செலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னேன். மச்சான் உன்னோட பிஏ செலெக்ஷனுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்கலையடா அப்படின்னு சொன்னேன். அதான் செலக்ட் பண்ணிருக்கல, இதில் இருக்கிற பசங்களே விடு அப்படின்னு சொன்னேன். மச்சான் உனக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன்னா விடு. அப்புறம் எனக்கு பிஏவாக இருக்கிற பையனுக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொன்னேன்னா சரி மச்சான் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு டேஷிக்கு டீ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா சரிடியா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு அப்படியே சுகா போகிறான். இப்போ சுகா அப்படியே பார்த்துட்டு இப்போ மேனேஜர்கிட்ட போனோன்னா மேனேஜர் வந்து அதில் வந்து ஒரு பையனை செலக்ட் பண்ணுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இப்போ ஜிமினை பார்த்துட்டு ஓகே நீ வந்து இந்த கம்பெனியோட சிஓவோட பிஏவாக இருப்ப, உனக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும், வாடா உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா தான் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ அப்படியே சுகர் ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு 9 மணிக்கு வரணும். இந்த 1 வீக்கும் உனக்கு ட்ரைனிங் தான் இருக்கும். 1 வீக் கழிச்சு தான் உனக்கு நான் வேலைக்கு நான் அனுப்புவேன். மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வர ஓகேவா அப்படின்னு சொன்னான்னா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ வீட்டுக்கு போய் அப்படியே அவனோட ஃப்ரெண்டு காயை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு மச்சான் எனக்கு வேலை கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொன்னோன்னா என்னது அவ்வளோ பெரிய கம்பெனியில் உனக்கு வேலை கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமாம் மச்சான் நானும் கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னேன். மச்சான் சூப்பர்டா சேலரி இவ்வளோடா அது தெரிலடா 1 வீக் இப்படி எனக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொன்னாங்க, ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் சேலரி இது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா சரி ஓகே இந்த 1 மாதத்துக்கு தானே சமாளிச்சிக்கலாம். சரி உனக்கு என்ன வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த கம்பெனி சிஓ இருக்கார்ல அப்படின்னு சொன்னேன்னா ஜான் அவரோட பிஏ வாட்டு. இது இந்த கம்பெனி சிஓவோட பிஏவா அப்படின்னு சொன்னேன். ஏண்டா எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா உனக்கு அது அப்படின்னு சொன்னேன். தெரியாதுடா அப்படின்னு சொன்னேன். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அங்கே பிஏவாக இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அங்கேனா அந்த கம்பெனியில் பிஏவாக இருந்தவரை ஒய்ஃபை மாற்றிட்டு தான் கேள்விப்பட்டேன் நியூஸில் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். பார்த்து மச்சான் நீ ஏதாவது ஃபைல் அது இதுன்னு சப்மிட் பண்ண முடியல செட்யூஸ் பண்ணுறேன்னு கேட்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னேன். சீப்படா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ அப்படியே 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகிருக்கும். இந்த 1 வீக்குமே சுகர் ட்ரைனிங் தான் கொடுத்துருப்பாரு. இப்போ அப்படியே அந்த 1 வீக் கழிச்சு தான் நம்ம ஜிமின் வந்து நம்ம ஜேகேயோட கேபினுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ நின்றுட்டு அப்படியே இந்த டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு சார் வரலாமா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜேகே நின்று பார்த்துரும் ஜஸ்ட் கம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில் போகிறாரு. போயிட்டு சார் உங்களோட நியூ பிஏ அப்படின்னு சொன்னேன். சுகர் சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் அந்த 1 வீக்கு நல்லா கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னேன். அட்டன் பண்ணேன் சார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு போய் ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிட்டு அண்டு 2-3 ஃபைல் உண்டு. அது வந்து டீம் லீடர்ஸ்கிட்ட தான் கேட்கணும். கரெக்டாக டீம் ஏ கிட்ட போய் கேளுங்க. 2 ஃபைல் உண்டு. இந்த ஃபைலையும் வாங்கி செக் பண்ணி கொண்டு வரணும் சரியா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்து ஷெட்யூல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த டீம் ஏட்ட போய் எல்லாமே ஃபைலெல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் கொண்டு ஜேகே டேபிள் சப்மிட் பண்ணணும். சரி ஓகே குட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே ஒரு சின்ன மீட்டிங் இருக்குது, நான் இப்போ மீட்டிங் அட்டன் பண்ண போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்குறான். பார்த்துட்டு நீங்கள் இந்த 1 மந்த்துக்கு நீங்கள் என் கூட மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறம் நீங்கள் என் கூட மீட்டிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜேகே எழுந்திரிச்சு அப்படி போகிறதுக்கு நிற்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படி சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஒரு குழந்தை மட்டும் சைடில் இருந்து அப்படியே கலர் பண்ணிகிட்ருக்கு, அதாவது கலரிங் புக்கில் கலர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ அப்படியே ஜேகே திரும்பிட்டு டேஷிமா அப்படின்னு சொன்னேன்னா இப்போ அப்படியே டேஷனை வந்து பார்த்துட்டு டாட்டா பசிக்குன்னா நான் லஞ்ச் பார்க்குறக்கு அதில் வந்து எடுத்து சாப்பிடு சரியா அப்படின்னு சொன்னேன்னா சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா
சரி ஓகே, சமத்தா இருந்துக்கோ, அப்பா மீட்டிங் முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடு சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிடாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அங்கேருந்து அப்படியே ஜேகே கிளம்பி போயிடுறாரு. இப்போ அப்படியே இப்படி தான் 1 வீக் கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் வந்து அப்படியே ஃபைலெல்லாம் எடுத்து கொடுத்து செக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைலெலாம் ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு சரி இது இந்த ஃபைல் சரி இது இந்த ஃபைல் சரின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லி எடுத்து கொடுத்துட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ஜேகே பார்த்து ஒவ்வொன்றுக்கும் சைல் போட்டுருக்க முடியல. இப்போ சைடில் பார்த்தா நம்ம டேஷி தான் பயங்கரமாக அழுறா. இப்போ அப்படியே ஜிமின் திரும்பிட்டு அச்சோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னே இப்போ நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே பக்கத்தில் போய்ட்டு டேஷி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி அப்படியே ஷோல்டரில் போட்டுறாரு. இப்போ டேஷி பயங்கரமாக அழுறா. இப்போ டேஷி போய் அழுதுகிட்டே இருக்கா. இப்போ அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்துட்டு சார் என்னாச்சு சார் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இப்படி அழமாட்டான், எனக்கே இப்படி அழுறான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தடவிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே ஜிமின் கை வச்சு பார்த்துட்டு சார் ரொம்ப ஹீட்டாக இருக்குது சார், எனக்கு தெரிஞ்சு குழந்தைக்கு ஃபீவராக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜேகே அப்படியே நிமித்துக்கிட்டு அப்படியே கழுத்தில் கை வச்சு பார்க்குறான். பார்த்தா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பார்த்துட்டு டேஷிமா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தூக்கி அப்படி தட்டிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு சார் கொடுங்க சார் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே குழந்தைய வாங்கி அப்படியே தோலை போட்டுட்டு என்னாச்சுமா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இப்போ நேராக நம்ம ஜேகே என்ன பண்ணுறான்னா அவனோட பிளேஸ்க்கு போய் அங்கே வந்து ஃபோன் எடுத்து ஆரம்புக்கு தான் கால் பண்ணுறாரு. இப்போ ஆரம்பம் எடுத்துகிட்டு என்னடா ஜின்னு இருக்காரா அப்படின்னு சொன்னேன்னா பக்கத்தில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கொடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். ஜின் தான் ஃபோன் ஜேகே அப்படின்னு சொன்னேன். அப்படியே வாங்கிட்டு சொல்லு ஜேகே அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறாரு. ஜின் என்னன்னு தெரில ஜின், திடீர்னால குழந்தைக்கு செம்மையாக ஃபீவர் அடிக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன திடீர்னு ஃபீவர் அடிக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம் ஜின் எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னு கூட தெரியல ஜின் அப்படின்னு சொன்னோன்னே பதட்டப்படாத, நீ ஃபஸ்ட்டு குழந்தை கூட்டுற ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த குழந்தை கையிலேருந்து வாங்கிட்டு ஜிமின் நான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். சார் நானும் கூட வரட்டுமா அப்படின்னு சொன்னேன். நீ கூட வரியா அப்படின்னு சொன்னேன். நான் கூட வரேன் சார். இப்போ அப்படியே ஜேகே வந்து வெளியே வந்து அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் வந்து என்ன பண்ணுறான்னா குழந்தைய கையில் வச்சுட்டு இந்த சைடு சீட்டில் உட்காந்துருக்காரு, அதாவது ஃப்ரெண்டில் ஜேகே கார் ஓட்டுறாரு. பக்கத்தில் நம்ம ஜிமின் வந்து குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்கான். பட் குழந்தை சிங்கிக்கிட்டே தான் இருக்கா. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலும் வந்துடுது. இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட கேட்ட உடனே இதெல்லாம் நார்மல் ஃபீவர் தான் ஜேகே, நீங்கள் பயப்படாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே டாக்டர் இல்லை டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பயப்படாதுங்க ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அப்படியே மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. எனக்கு கொடுத்துட்டு இந்த மருந்து மாத்திரை மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கிட்டு அப்படியே வெளியே வந்துட்டு தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் வந்து வரும்போச்சுலாம் அவனுக்கு கேட்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போது சரி கேட்போம்மா, பட் திட்டாருண்ணா சரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த குழந்தைய கையில் வச்சுட்டு அவன் வரான். வந்துட்டு சரி ஓகே அதில் படுக்க வச்சுருங்க அப்படின்னு சொன்னேன்னா இப்போ ஜிமினும் இப்போ எப்படி படுக்க வைக்கிறான். இப்போ ஜிமின் வந்து அந்த குழந்தையில படுக்க வச்சுட்டு நேராக ஜேகே கிட்டே போய் சார் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றேன். சொல்லு ஜிமின். இல்லை சார் நான் கேட்குறேன் தப்பாக நினச்சிக்காதுங்க அப்படின்னு சொல்லும்போதுல இப்போ ஜேகே அப்படி நிமிந்து பார்த்துட்டு என்ன கேட்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை சார் குழந்தைக்கு அம்மா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டோம். ஏன் இல்லை நீங்கள் குழந்தைய ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரீங்களே அதான் கேட்டேன், இல்லை கேட்கணும் தோணுச்சு, நான் தப்பாக கேட்டேன், நான் ரியலி சாரி சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டேன். இல்லை என்னோடய ஒய்ஃப் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சாரி சார் சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நீ என்னோடய பிஏ தானே தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அவன் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ நேராக ஜிமின் கேபினுக்கு போய் இருந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கிறாரு, இவருக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்ருக்குறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அவன் அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இன்றைக்கி ஆஃபீஸில் நடந்தது எல்லாம் காய்கிட்டே சொல்கிறான். சொன்னோன்னா என்னது பாவம்ல அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே ஜேகே சார் எவ்வளோ பதறிட்டார் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா பாவம் அவரும் ஒய்ஃப் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே பேசிக்கிறாங்க. இப்போ பேசிட்டு சரி ஓகே ஜிமின் உனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் போகணும்ல நீ போய் தூங்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் போய் எப்படி தூங்குறான்.
அப்படியே நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் இப்போ ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இன்றைக்கி மீட்டிங்க்கு என்னெல்லாம் தேவை, என்னென்ன ஃபைல்லாம் தேவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி காலையிலேயே ஜேகேயோட கேபினில் கொண்டு சப்மிட் பண்ணியிருப்பாரு. இப்போ அப்படியே குழந்தைய தூக்கிக்கிட்டு ஜேகே அப்படி கேபின்குள்ளே வந்த உடனே, ஏன்னா எனக்கு தேவையான ஃபைல்லாம் சப்மிட் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பண்ணிட்டேன் சார், எல்லா ஃபைலும் நான் வச்சுருக்கேன், இதெல்லாம் மீட்டிங்குள்ளே ஃபைல், இதெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் பார்த்து சைன் போடுற ஃபைல் சார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே அதில் உட்கார வச்சுட்டு, சரி குட்டி இதில் சமத்தாக இருந்து விளையாடணும் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே டாடா அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே பார்த்தோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே உட்கார வச்சுட்டு இப்போ ஜேகே அவனோட பிளேஸில் போய் அப்படியே உட்காடுறான். இப்போ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த கேபினில் தான் ஜிமின் வந்து ஃபைல் வாங்கிக்கிட்டு இருக்கான். அதாவது அவர் ஒரு ஃபைலாக சைன் போட்டு கையில் கொடுத்துட்ருக்குறாரு. இப்போ அந்த கேபின்குள்ளே தான் நம்ம ஆரம், ஜின், ஷுகா 3 பேரும் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, டேய் குழந்தைக்கு எப்படிடா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல அழகாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜின் அப்படியே ஓடி போய் அந்த குழந்தை அப்படி தூக்குறாரு. தூக்கிக்கிட்டு, டேஷி சொல்லும் என்னடி தங்கம் ஆச்சு பிள்ளைக்கு அப்படின்னு சொன்னோன்னா, தெரியல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நம்ம சரிடி தாங்க, இப்போ ஃபீவர் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ அப்படியே ஜின் என்ன பண்ணுறேன்னா அப்படியே மடியில் வச்சுட்டு, சரி சாரிடா, நேற்றுக்கு நீ ஃபோன் அடிச்சோன்னே வந்திருக்கணும், ஆனால் குழந்தைக்கு என்னன்னு தெரியலடா, அவளுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால என்னால் வர முடியல, சாரி ஜேகே அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல ஜென், அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஓகே. குழந்தை நேற்றுக்கு நைட்டு தூங்கினாளா அப்படின்னு சொன்னேன்னா, தூங்கினா, அவள் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சின்னுங்கண்ணா அப்படியே தூங்கிட்டா அப்படின்னு சொன்னேன்னா, சரி சரி செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் வந்து அப்படியே குழந்தைய அப்படியே கொஞ்சிக்கிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கிறாரு குழந்தை கூட. இப்போ அப்படியே பார்த்தா இந்த சைடு ஆரம், ஷுகா, ஜேகே 3 பேரும் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. மீட்டிங்கை பற்றியும் பிஸ்னஸை பற்றியும் அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவன் பேசிடு, சரி ஜின் அப்படின்னு சொன்னோன்னா, ஆரம் நீ குழந்தைய பார்த்துக்கோ, நாங்கள் 3 பேரும் மீட்டிங் போய்ட்டு வரோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இப்போ இவங்க 3 பேரும் அப்படியே மீட்டிங்க்கு போகிறாங்க. இப்படியே தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 2 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ ஜிமின் வந்து நார்மலாக அவன் ஃபைலெல்லாம் கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லி இப்போ அந்த குழந்தை அப்படியே அந்த கேபின்லேருந்து அப்படி எட்டி பார்த்துட்டு இருக்குது. அதாவது நம்ம ஜிமின் வந்து அங்கே மீட்டிங் போயிருப்பார். இப்போ ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த குழந்தை வந்து அப்படியே அந்த கேபின்லேருந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்குது. இப்போ ஜிமின் அப்படியே எதிர்ச்சியாக பார்த்துட்டு, ஹாய் அப்படின்னு சொன்னோன்னே, ஹாய் அப்படிங்கிற மாதிரி அவனும் கை காட்டுறா. இப்போ கை காட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டேஷி என்ன பண்ணுறான்னா ஓடி போய் ஜிமின் கிட்டே போகிறா. ஜிமின் கிட்டே போனோன்னா ஜிமின் அப்படியே தூக்கி மடியில் எடுத்து வச்சுட்டு, என்ன பண்ணுறீங்க குட்டி அப்படின்னு சொன்னேன். அதுவா டாட்டா மீட்டிங் போயிட்டாரோ, எனக்கு போர் அடிச்சுதோ அதான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். போர் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அவன் மடியிலேயே வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே என்ன விளையாடலாம் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் கூட விளையாட வருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, விளையாட வரேனே அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் ஒர்க்கு பார்க்கலன்னா டாடா திட்டுவார் அப்படின்னு சொல்லுவா. பார்த்துட்டேன், அது நான் தானே திட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் ஒர்க்கு பாருங்கள், நான் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அங்கே டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு மேலே அவள் அப்படியே ஏறி உட்காந்து அப்படியே ட்ராயிங் புக்கில் அவள் கலரிங் பண்ணிகிட்ருக்குறா. இப்போ ஜிமின் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்க மிஸ்ல அப்படியே ஜேகே வந்துட்டு, ஜிமின் அந்த ஃபைலை மட்டும் எடுத்துக்கொண்டு கொடுத்துருங்க சரியா அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே சார் அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் வந்து அந்த ஃபைலை எடுத்துகிட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே வந்து உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்து, டேஷிமா இங்கே என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொன்னோன்னா, அதுவா உள்ளே இருக்க போர் அடிக்கு அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, வேலை பார்க்க முடியல யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, பரவாயில்ல சார் அவன் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை, அவள் சைடில் இருந்து அவள் கலர் தான் பண்ணிகிட்ருக்கா, அவள் என்னை டிஸ்டர்ப் பண்ணல சார் அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஓகே டேஷி இவ்வளோ நேரம் வெளியே இருந்தேல, வா உள்ளே வா அப்படின்னு சொன்னான்னா, இல்லை நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டேஷிமா அடம் பிடிக்கக்கூடாது நீ அப்படின்னு சொன்னான்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னு அப்படியே இறங்கி அப்படியே உள்ள கேபின்குள்ளே போகிறா. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டேன், பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அவரும் இப்படி உள்ளே போகிறாரு. இப்போ அந்த ப்ராஜெக்டை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, சார் இதெல்லாம் இப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, சரி ஓகே நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே. அப்புறம் டேஷி கொஞ்சம் வாழு தான், அவள் நான் இருக்கிறனால கொஞ்சம் சைலண்டாக இருக்கா, இது இல்லைன்னா கொஞ்சம் வாய் காட்டுவா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு நிறைய மீட்டிங் வேறு இருக்குது, எனக்கு என்ன பண்ணணுன்னு வேறு தெரியலை.
நான் அடிக்கடி மீட்டிங் போனேன்னா என்னால் மீட்டிங்க்கு அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. நீ கொஞ்சம் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே, நான் பார்த்துக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லை நான் உன்னை என்னோடய பிஏவை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், நீ இல்லை குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்ல சார் நான் என் குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே. அப்புறம் அதுவும் மீட்டிங்க்கு வந்து நான் ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்காது, நான் வந்து வெளியே போயிட்டு வர மாதிரி இருக்கும் அண்ட் அதர் கம்பெனிஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அது இல்லை சார், நான் அவள் பக்கத்தில் இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே, சரி ஓகே. சரி ஜிமன், நாளைக்கு எனக்கு அந்த கம்பெனிக்கு எனக்கு மீட்டிங் போக வேண்டியது இருக்குது, நீங்கள் பேபியை இங்கே கொண்டு விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறேன், அப்படின்னா காலையில் போயிட்டு ஈவினிங் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே இங்கே போய் அங்கேருந்து அப்படியே டேஷி தூக்கிட்டு, சரி நீ ஓவர் டைம் பார்க்காத அண்ட் 6 o'clock நீ கிளம்பிடு ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஜேகே போயிடுறாரு. இப்போ ஜெமின் வந்து அப்படியே கேபினில் போய் உட்காந்துட்டு அவனும் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே 6 மணி போல் அவன் வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு கிளம்பிட்டு இன்றைக்கி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம காய்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான். நம்ம காயும் எல்லாத்தையும் கேட்டுட்டு, சரிடா அப்போ நாளைக்கு உனக்கு ஒர்க் இல்லை, பேபியை பார்த்துக்கிறது தான் அப்படி தானே அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதான் பேபியை பார்த்துக்கிறதுனா உனக்கு கை வந்த கலையாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். என் பதில், சரி அப்படிலாம் இல்லைடா, அந்த குழந்தை எவ்வளோ க்யூட் தெரியுமா அப்படின்னு சொன்னேன்னா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான். இப்போ நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா ஆஃபீஸ்க்கு வந்து எப்பவும் போல் 9 o'clock வரான். அங்கே ஜேகே வந்து ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன் வந்து பார்த்துட்டு, ஓ சார் நேரத்தையும் வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறேன். இல்லை இப்போ தான் வந்தேன், இந்தா குழந்தைய பார்த்துக்கோ, அப்புறம் இதில் வந்து அவளுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு தண்ணி ஜூஸ் எல்லாமே இதிலே இருக்குது அண்ட் கேன்டீன்லேருந்து எதுவும் வாங்காத, நான் வந்து இது வந்து நானாக ப்ரிப்பேர் பண்ணது, அவள் இதை மட்டும் தான் சாப்பிடுவாள், வெளியே இருந்து எதுவும் வாங்கி சாப்பிட மாட்டாள் அண்ட் இதில் இருக்கிறது எனக்கு கூட ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கிளம்புறான். இப்போ பார்த்துட்டு டேஷிமா போயிட்டு வரேன் பாய் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்லிட்டு அப்படியே ஜேகே கிளம்புறான். இப்போ ஜிமின் தான் அப்படியே கையில் வச்சுட்டேன், டேஷி நீங்கள் இன்றைக்கி கலரிங் பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த டேபிளில் உட்காந்து அவள் கலரிங் பண்ணிகிட்ருக்கா. ஜிமினுக்கு உள்ள ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் டேஷி கூட அவன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த குழந்தை பார்த்துட்டு, அங்கே நேம் என்ன, என்னோட பேர் ஜிமன், நீங்கள் உங்களுக்கு வயசு எத்தனை அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. எதுக்கு கேட்குற, சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னேண்ணே. எனக்கு ஏஜ் 25 ஆகுது அப்படின்னு சொன்னேண்ணே. ஓ எங்கள் அப்பாவோட ஏஜ் 29 அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அப்பா சொன்னார் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ கியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. என் பேர் டேஷி அப்படின்னு சொன்னேன்னா, டேஷியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் மடியில் வச்சு அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமினை சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அவன் வந்து பாக்ஸ் எல்லாம் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அவன் பிளேஸில் இருந்து குழந்தை கூட தான் மறுபடியும் விளையாடுறான். இப்போ அப்படியே அந்த பாப்பா பார்த்துட்டு, எனக்கு தூக்கம் வருதே அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் இப்போ ஜிமின் அப்படியே மடியில் போட்டு அப்படியே தூங்க வைக்கிறான். தூங்க வச்சு அப்படியே படுக்க வைக்கிறான். இப்போ அப்படியே ஒரு 3 o'clock அப்புறம் வந்து அப்படியே டேஷி முழிக்கிறான். முழிச்சு பார்த்தா ஜிமின் வந்து அங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ அப்படியே டேஷி முழிச்சிட்டு, நீங்கள் இன்னும் ஒர்க்கு முடிக்கலையா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ முழிச்சிட்டியா நீ அப்படின்னு கேட்டோன்னே, முழிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே ஸ்நாக்ஸ் சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னோன்னே, சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ அப்படியே அதை பார்த்துட்டு அவள் சாப்பிட்டுட்டே இருக்கிறான். இப்போது அந்த இடத்துக்கு ஒரு பர்சன் வராங்க. அது வந்து அந்த பர்சன் வந்து நின்றுட்டு, ஹாய் செல்லக்குட்டி எப்படி இருக்க அப்படின்னு சொன்னானே. அப்படியே அவள் பார்த்து மறைக்கிறா. மறைச்சிக்கிட்டு, ஜிமின் அங்கிள் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவள் ஜிமின் கிட்ட வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஹக் பண்ண உடனே, எங்கள் பேட் அங்கிளை போக சொல்லுங்க, இந்த பேட் அங்கிளை போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னானே. ஓ சாரி சார், அவள் குழந்தை கொஞ்சம் பயப்படுறா, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொன்னானே. ஹலோ நான் டீம் லீடர் அப்படின்னு சொன்னானே. தெரியும் சார், பட் குழந்தை பயப்படுறா அப்படின்னு சொன்னானே. ஏய் பயப்படுறியா அப்படின்னு சொன்னானே. அப்படிங்கிற மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. சார் சிஓ சார் திட்டுவார் சார், நீங்கள் போங்க சார் அப்படின்னு சொன்னானே. ஜிமன்
இல்லை சார் திட்டுவார் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அங்கேருந்து அப்படியே அந்த பர்சன் போயிடுறாங்க. பார்த்துட்டு சரி சரி ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் சமாதானப்படுத்திக்கிட்டு ஏன் குட்டி அழுதிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியாது அந்த அங்கிளை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீ யாருக்கிட்டே போகண்டா நீ என் கூடயே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அந்த குழந்தை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறது. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 4:30 இருக்கும். அப்போ குழந்தை வந்து அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஜிமின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறனால எதுவும் கவனிக்கல. இப்போ அந்த குழந்தை வந்து மம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது விளையாடிக்கிட்டே இருக்குது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா இப்போ அப்படியே டேஸ்டி திரும்பி பார்த்துட்டு என்ன அங்கிள் யார் கூட விளையாடுறீங்க அப்படின்னு சொல்ல மம்மா கூட அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இப்போ பார்த்துட்டு மம்மா கூடயா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படி சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. இப்போ அந்த குழந்தை சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறான். பட் அந்த குழந்தை பயங்கரமாக சிரித்து விளையாடுது. இப்போ பார்த்துட்டு பாப்பா யாருமே இல்லையாடா அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் மம்மா அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. பட் ஜிமின் அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே அந்த குழந்தை அப்படியே விளையாடுது போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் விட்டுடுறான். இப்போ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. 1 மந்த்துமே இப்படி தான் ஜேகே அடிக்கடி மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய ஜிமின் கிட்ட விட்டுட்டு அவர் வெளியே போயிடுவார். குழந்தை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணோம். அதுவும் குறிப்பிட்ட டைம் தாண்டினதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து மம்மான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரித்து விளையாடுது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா சொல்லுங்க ஜிமின் அங்கிள் யார் கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா மம்மா கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. மம்மா கூடயா அப்படின்னு சொன்னோன்னா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே கை தட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து இன்றைக்கி கேபினில் தான் இருக்கார். அதாவது அவரோட ரூமில் தான் இருக்கார். இப்போ அப்படியே அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு டேஷி சேட்டப் பண்ணல அப்படின்னு சொன்னோன்னா சேட்டப் பண்ணலை சார் பட் அப்படின்னு சொன்னோன்னா என்னாச்சு இல்லை சார் ஒரு 4 o'clock 4:30 போல் குழந்தை ரொம்ப சிரித்து விளையாடுறா அப்படின்னு சொன்னோன்னா விளையாட தானே செய்கிறா அப்படின்னு சொன்னிச்சுல ஆமாம் சார் பட் மம்மான்னு விளையாடுறா அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா மம்மான்னு விளையாடுறாளா அவள் நார்மலாக விளையாடுவாளாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி டேஷி வீட்டு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே கிட்ட அப்படியே குழந்தை போகிறா. இப்போ எப்படியே ஒரு 1 week ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே வீட்டில் தான் நம்ம ஜேகே வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வராரு. பட் குழந்தை பெட்டில் அப்படியே குதிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. அவள் வந்து அப்படியே கைத்தட்டி அப்படியே குதிச்சு மம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே உள்ள வந்துட்டு டேஷிமா அப்படின்னு சொன்னோன்னா டேடா அப்படிங்கிற மாதிரி அவள் கூப்பிடுறா. இப்போது ஜேகே பார்த்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிச்சுல மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் குதிக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே வந்து முன்ன வந்துட்டு அப்படி திரும்பி பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம டேஷியோட அம்மாவோட ஃபோட்டோ தான் இருக்குது. அதாவது நம்ம ஜேகேவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஃபோட்டோ தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு அம்மாவோட ஃபோட்டோ பார்த்து விளையாடுறியா அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி அவள் தலையாடுறா. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே பிள்ளைக்கு என்ன வேணும் பேன் கேக் செஞ்சு தரட்டா அப்படின்னு சொல்லும் போதுல பேன் கேக் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான் அப்படி கீழே போயிடுறான். இப்போ அவன் கீழே வந்து அப்படியே பேன் கேக் போட்டுட்ருக்கிறான். இப்போ அப்படியே மேலே பார்த்தா குழந்தை வந்து அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துருக்குற குழந்தைக்கோட முன்னாடி ஒரு வெள்ளை கலரில் ஒரு உருவம் இருந்து விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஆஃபீஸில் தான் இப்போ ஜிமின் வந்து இந்த குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறான். பட் அந்த குழந்தைய வந்து அவன் அப்படியே கையில் தூக்கி கொஞ்சம் நேரம் அப்படி ஜிமினுக்கு எதுவுமே தெரியலை. பட் கொஞ்சம் அப்படியே குழந்தை வந்து அப்படியே பார்த்து சிரித்து ஜிமினோட தைஸில் வந்து அப்படியே விளையாடிட்டு இருக்குது. ஜிமினும் பயங்கரமாக குழந்தை கூட விளையாடிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ஒரு ஜிமின் வந்து அப்படியே டக்குன்னு ஷேக் ஆகிட்டு அப்படி சுற்றி பார்க்குறான். ஜிமினுக்கு அவ்வளோ நேரம் ஆஃபீஸ் ரூமில் இருந்த மாதிரியே இருந்திருக்காது. நம்ம இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தோம், ஏதோ இவ்வளோ நேரம் வேற எங்கேயோ போனோம் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி பார்க்குறான். பார்த்து அவள் கீழே அதாவது நம்ம டேஷி வந்து அப்படியே மடியில் தான் உட்காந்துருக்குறான். பார்த்துட்டு நம்ம இப்போ டேஷியை தூக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே டேஷியை இறக்கி விடுறான். இப்போ இறக்கி விட்டு பாய் மம்மா அப்படிங்கிற மாதிரி ஜிமினை பார்த்து அப்படி கை காட்டுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு மம்மாவா அப்படின்னு சொன்னோன்னே பாய் அப்படின்னு சொன்னோன்னே அவனும் அப்படியே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேஷி என்ன பண்ணுறான்னா அப்படி கேபின்குள்ளே போயிடுறா.
இப்போ இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ இதெல்லாமே அவன் காய் கேட்டால் சொல்லிகிட்ருக்குறான். என்னன்னு தெரில மச்சான். இப்போ வந்து டேஷி என் கூட தான் இருக்கிறா. டேஷி என்னை தூக்கும் போச்சுலாம் நான் டேஷி தூக்குற மாதிரி இல்லைடா. ஒரு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் பார்த்தா டேஷியை மடியிலேருந்து பயங்கரமாக விளையாடுறா. ஆனால் நான் டேஷி கூட விளையாடினது மாதிரி டேஷி தூக்குற மாதிரிலாம் எனக்கு ஓரமே இருக்க மாட்டேங்குடா. ஆனால் என்னமோ நடக்குது மச்சான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மச்சான் மைண்டை போட்டு குழப்பிக்காத. அது குழந்தை கூட பயங்கரமாக விளையாடுற, அதனால உனக்கு அந்த விஷயம் அப்படி டக்கு டக்குன்னு மறக்குதான் இருக்கும். நீ அதை போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு வேலையை பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படிங்கிறியா? நீ வேலையில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுறியல, அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைய உனக்கு என்னன்னு தெரியல பிடிச்சிருச்சு. அது குழந்தை கூட விளையாட போச்சுட்டு உனக்கு டைம் போகிறதே தெரியல மச்சான், அதனால தான் உனக்கு அப்படி ஃபீல் ஆகுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓஹோ சரி ஓகே, நீ ஏதோ சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே, சரி பேசினாலாம் போதும், போய் தூங்கு போ அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமினும் போய் எப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு உண்மையிட்டு டைம் ஸ்கிப் போகிறது தெரியாததுனால தான் எனக்கு அப்படி இருக்குதா, இல்லை உண்மையிட்டு எனக்கு ஏதாவது ஆகுதா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே படுத்துக்கிறான். இப்போ படுத்து அப்படியே தலையோடி மூடிட்டு படுத்துக்கிட்டுக்கான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ் போனேன்னு அப்படி டேஸ்ட்டு ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ண உடனே இப்போ நம்ம ஜிம்மன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த குழந்தைய தூக்கி பயங்கரமாக அந்த குழந்தை கூட ஜாலியாக விளையாடுறான். நிறைய விஷயங்கள் அந்த குழந்தை கூட போய் இது பண்ணுறான். பட் இப்போ வந்து என்னென்னா ஆரம், ஜின், சுகா 3 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம டேஷி சிரிக்கிற சவுண்டு ஜின்னுக்கு கேட்டு ஜின் அப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் கூட பயங்கரமாக டேஷி விளையாடிட்டு இருக்கிறா. அதாவது ஜிமின் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஜின்னுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இப்போ அப்படியே ஆரமாக கூப்பிட்டுட்டு ஆரம் அப்படிங்கிற மாதிரி ஜின் சொன்னானே. சொல்லு ஜின், அங்கே பாரு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி காட்டினோன்னே இப்போ அப்படியே நம்ம ஜின் என்ன பண்ண, அதாவது ஆரம் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். பார்த்தா உனக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா, அந்த குழந்தை கூட அவன் விளையாடிட்டு இருக்கான், பட் உனக்கு எதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா அப்படின்னு சொன்னேன். என்ன டிஃப்ரெண்ட்டா? எனக்கு அவன் குழந்தை கூட பேசுகிறது சிரிக்கிறதெல்லாம் பார்க்க முடியல, எனக்கு ஏன் டேயோட ஞாபகம் வருது அப்படின்னு சொன்னேன். என்ன டேயோட ஞாபகமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இங்கே பாரு, அவன் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நோட்டீஸ் பண்ணி பாரு, பக்கா டே என்னெல்லாம் பண்ணுவானோ அதை தான் அவன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ நம்ம ஆரம் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே கூர்மையாக பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆமாண்டா, ஒருவேளை நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் ஏதாவது பிரதர்ஸ் பாண்டிங் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு டேயை பற்றி நல்லாவே தெரியும். டேக்கு இப்படி ஒரு பிரதர் கிடையாது. ஆனால் ஏன் நம்ம ஜிமின் பண்ணுறதெல்லாம் பார்க்க முடிச்சு டே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தெரியலையடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே பின்னாடி ஜேகே வரான். ஜேகே வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். அது ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே நிமிந்து பார்த்தா அங்கே டேஷி கூட பயங்கரமாக ஜிமின் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டேன், நம்மளை தவிர வேறு யாருக்குன்னு டேஷி பயங்கரமாக அட்டாச் ஆக மாட்டா, ஆனால் என்னன்னு தெரில இவன் கூட பயங்கரமாக அட்டாச் ஆகிட்டா அப்படின்னு சொன்னேன். அது எப்போவுமே உன்னோட கேபின்லேயே இருக்கான்ல அதனாலையா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கேபின்குள்ளே போயிடுறான். இப்போ நம்ம ஜின் என்ன பண்ணுறாருன்னா நேராக அப்படியே ஜிமினோட கேபின் போயிட்டு ஜிமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போச்சுல ஜிமின் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜிமன் அப்படியே நேராக திரும்பிட்டு சுகா அப்படின்னு சொன்னான். இப்போ சுகா அப்படியே கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு சொல்லுங்கள் ஜின், என் பேர் ஜிமின் தானே அப்படின்னு சொன்னான். அவன் பேர் ஜிமின் தான். ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் திரும்ப மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படியே கிட்ட வந்து டே அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டப்புன்னு ஜிமின் திரும்புகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன வேணும் அப்படின்னு சொன்னானே. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே பார்த்துட்டு நீங்கள் யாரை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ என் பேர் ஜிமின் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, நான் ஜிமின் கூப்பிட்டேனே அப்படின்னு சொன்னேன். ஓ சாரி எனக்கு கேட்கல அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அப்படியே பார்த்துக்கிட்டே அவனுக்கு அப்படியே கேபின்குள்ளே போகிறான். இப்போ வந்து ஜிமினும் அப்படியே ஜின்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜின்னுக்கு பயங்கரமாக மைண்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஆரம்பத்தில் என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற பாரு, ஜிமின்னு கூப்பிட்டோம் திரும்பி கூட பார்க்கல, ஆனால் டேன்னு கூப்பிட்டோன்னா டப்புன்னு திரும்பிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே. இங்கே பாரு, தேவையில்லாததெல்லாம் யோசித்து மைண்டை போட்டு குழப்பிக்காது ஜென். நம்ம இப்போது
தேவையில்லாமல் பண்ணாத, நம்ம பார்க்கலாம், ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே. அப்புறம் குழந்தைக்கு ஃபீவர், நீ அதை பாரு, அதை விட்டுக்கிட்டு நீ இதை போட்டு யோசிச்சு ஓமண்டையை நீ உடச்சிக்காத அப்படின்னு சொன்னேன். சரி யோசிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜின் ஆரம் சுகா எல்லாருமே அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அப்படியே இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஜெமன் இன்றைக்கி ஒரு ஃபைல் இருக்குது, அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும், அண்ட் இதை கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறியா, எனக்கு கொஞ்சம் இந்த ஃபைல் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சார், நான் ஓவர் நைட் வேணாலும் இருந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நீ ஓவர் நைட்லாம் இருக்க வேண்டாம், ஒரு 8 o'clock 9 o'clock போல் நீ கிளம்பிடு, அதுக்கு முன்னாடி அதை முடிக்கிறதுக்கு பாரு, ஓகேவா, இந்த ஃபைல் எப்போ முடிக்கிறியோ உடனே கிளம்பிடு, அண்ட் ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு 9 மணி தாண்டி இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே. ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மின் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும் போச்சில் இப்போ ஜேகேயோட ரூமில் லைட்டு கிடக்கிற மாதிரி இருக்குது. அவன் திரும்பி பார்த்துட்டு, என்ன இப்போ தானே எல்லா லைட்டும் அணைச்சிட்டு வந்தோம், என்ன ஜேகே சாரோட கேபினில் ஏன் லைட்டு கிடக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிம்மி என்ன பண்ணுறான்னா எலும்பி அண்டு ஜேகேவோட கேபினில் கிடக்கிற லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே மறுபடியும் திரும்பி பார்த்தா ஜேகேவோட ரூமில் மறுபடியும் லைட்டு கிடக்குது. அவன் அப்படியே எந்திரிச்சு போய் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உட்காடுறான். மறுபடியும் லைட் ஆன் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஓ என்ன ஆச்சு, அணைச்சிட்டு தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் வந்து அணைக்கிறான். லைட் அணைச்சிட்டு அப்படியே மறுபடியும் வந்து உட்காந்தா அந்த ஆஃபீஸ் ரூமில் இருக்க எல்லா லைட்டுமே அப்படியே பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது விட்டு எரியும்ல, அந்த மாதிரி விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஜிமினுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ அவன் பார்த்துட்டு, அதாவது அந்த ஆஃபீஸில் அவன் ஒத்தைக்கு தான் இருக்கான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக பார்த்தா ஜேகேவோட ரூமில் எல்லா லைட்டும் கிடக்குது. இப்போ பார்த்துட்டு, யார் ஜேகே சார் ரூமில் லைட்டு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் கேபின் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அப்படியே ஜேகே ரூமில் இருக்கிற லைட் எல்லாமே அப்படியே ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணால் ஜேகேயோட டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிளில் உள்ள லேம்ப்பு மட்டும் ஆன் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்துட்டு, அது ஆன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இப்போ பார்த்துட்டு, ஹலோ யாராவது இருக்கீங்களா, ப்ளீஸ் என்னை பயன்படுத்தாதுங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னானே. எந்த சவுண்டுமே இல்லை. ஹலோ யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே கேட்குறான். பட் எந்த சவுண்டும் இல்லாததுனால அவன் என்ன பண்ணுறான்னு போய் பயந்துக்கிட்டே அப்படியே நேராக ஜேகேயோட கேபின், அதாவது அந்த ஜேகேயோடைய டேபிள் கிட்ட போய் அந்த லைட்டை ஆஃப் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த கேபின் டோரை ஓப்பன் பண்ணவும் மறுபடியும் ஜேகேயோட ரூம் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. பார்த்துட்டு, யாராவது இருக்கீங்களா, எதுக்கு என்ன இப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சுற்றி முற்றி பார்க்குறான். பார்த்தா அங்கே யாருமே இல்லை. ப்ளீஸ் பயன்படுத்தாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் கேபின் டோர் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் லைட்டெல்லாம் கிடக்கு. இப்போ அப்படியே பயந்துக்கிட்டே அப்படியே அதாவது அவன் அப்படியே திரும்புகிறான். யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதாவது நம்ம ஜேகேயோட சேரில் அப்படியே உட்காந்து அப்படியே ஜிமினை மட்டும்தான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு, உன் பேர் தான் ஜிமினா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் என் பேர் தான் ஜிமின், நீங்கள் யார் அப்படின்னு சொன்னேன். என்னை முன்னப்பட பார்த்தது போல இல்லையே அப்படின்னு சொன்னேன். நான் அவங்கள பார்த்தது கிடையாது, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. உங்கள் ஜேகே சார் வீட்டுக்கு போயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை நான் போனது கிடையாது, அதனால தான் என்னை பற்றி உனக்கு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தான் ஜேகேவோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே எழும்புறாங்க. பட் ஜேகே சாரோட ஒய்ஃப் இறந்ததா சொன்னாங்க. நான் இறந்துட்டேனே அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் நான் செத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அது டே தான் அப்படியே முன்ன வந்து அப்படியே பார்க்குறான். அப்படி லைட்டெல்லாம் பிளிங்க் ஆகிட்டு இருந்தது அப்படியே ஸ்டாப் ஆகுது. இப்போ பார்த்துட்டு, என்னோடய பேர் டேயம், கிம் டேயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே வைல்ட் ஐஸில் அவன் பார்க்குறான். இப்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே விழுந்துடுறான். இப்போ அப்படியே
இது அந்த லைட் பிளிங்க் ஆகிட்டு இருந்திருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகி நார்மலாக ஆனதுக்கப்புறவு அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அப்படியே சிசிடி கேமராவில் பார்த்தா அதில் ஜிமின் வந்து மயக்க போட்டு கீழே விழுற மாதிரி இருக்குது. இப்போது அதை பார்த்துட்டு அப்படியே செக்யூரிட்டிஸ்லாம் அப்படியே உள்ளே வந்து சார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து ஜிமின் முழிக்கலை, அப்படியே தூக்கி கொண்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்தில் ஜேகே தான் உட்காந்துருக்குறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு ஜிமின் என்னாச்சு உனக்கு, என்னாச்சு அப்படின்னு சொன்னேன்னா இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொன்னாச்சுல, செக்யூரிட்டிஸ் எனக்கு நைட்டாக கால் பண்ணாங்க, உங்களோட பிஏவில் மயக்கம் போட்டு வந்துட்டாரு சார், என்னாச்சுன்னு தெரிலன்னு, அதான் என்ன பண்ண தெரியாமல் வந்தேன், உனக்கு இப்போ ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகே தான் சார், ஆனால் நான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் ஓவர் டைம் பார்க்க சொல்லியிருக்கக்கூடாது, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே அண்ட் உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னேன்னா ஓகே தான் சார். சரி டேஷிமா அப்படின்னு சொன்னேன்னா டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே டேஷி இப்படி பக்கத்தில் வரா, அப்படி பக்கத்தில் வந்தோன்னே சரி நான் கிளம்புறேன் அண்ட் அங்கிளுக்கு பை சொல்லு அப்படின்னு சொன்னேன். டாட்டா அப்படின்னு சொன்னேன்னா பாய்டா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இப்போது ஜேக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே டேஸ்டி தூக்கிட்டு அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் இந்த வாசல்லே பார்த்துருந்தா டப்புன்னு இந்த டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா அங்கே காய் அப்படியே ஓடி வந்து நிற்கிறான். மச்சான் உனக்கு ஒன்றும் ஆகலை இல்லைடா அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ஒன்றும் ஆகலை மச்சான் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் வந்து இப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டு மச்சான் உனக்கு நான் பயந்துட்டேன் திரும்பி எனக்கு ஃபோன் வந்து உடனே அப்படின்னு சொன்னானே. இல்லைடா எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னானே. சரி என்னாச்சுடா, ஏன்டா மயக்கம் போட்டு வந்த அப்படின்னு சொன்னேன். தெரியலடா அது மாதிரி தலை வலிச்சிட்டு இருந்து அப்படியே மயக்கம் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ ஜிமின் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அந்த ஆஃபீஸில் கேபினில் நடந்தது இப்போ தான் அப்படியே ஜிமினுக்கு அப்படியே 1 by 1 ஞாபகம் வருது. அதாவது நம்ம டே சொல்லியிருப்பான்ல என்னோட நேம் கிம் தேயாங் அப்படிங்கிற மாதிரி, அது எல்லாமே உனக்கு மைண்டுக்கு வந்துட்டு டே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே காய் பார்த்துட்டு மச்சான் என்னடாச்சு அப்படின்னு சொன்னோன்னே. டே அப்படின்னு சொன்னோன்னா யார் மச்சா டே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியே அவன் சொல்லிட்டு இப்போ நேராக அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம், நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நார்மலான மயக்கம் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே நம்ம காய் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமினை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய்ட்டு சரி மச்சான் நீ நல்லா ரெஸ்ட் எடு, ஜேகே சார்கிட்ட பேசினேன், அவர் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அதனால் நீ 2 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடு மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுக்கிறான். இப்போ படுத்துட்டு அப்படியே அவன் அப்படியே எலும்பி தான் உட்காரான், அவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உருண்டு படுக்கிறான். இப்போ அப்படியே எழுந்திரிச்சிட்டு அது கிம் தேயாங் தானே சொன்னாங்க, ஜேகே சாரோட ஒய்ஃப் ஏன் முன்னாடி வரணும், என்ன புரியலையே அப்படின்னு சொன்னேன். எனக்கு உன் மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே. என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். எனக்கு ஓ மூலமாக ஒரு ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோன்னே. இப்போ டப்புன்னு ஜிமின் சைடில் திரும்பினான். அங்கே தான் டே உட்காந்துருக்கான். அப்படியே பயந்து உருண்டு அப்படி கீழே விழுந்துடுறான். கீழே வந்துட்டு நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு சொன்னானே. இங்கே பாரு நான் உன் கூட தான் ஃபுல் டைம் இருக்கேன், நீ உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எப்போல்லாம் நீ என் குழந்தைய தூக்குறியோ அப்போல்லாம் உனக்கு ஞாபகமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். ஜிமினுக்கு தோணி இருக்கும்ல, அதாவது நம்ம டேஸ்டியை தூக்கி விளையாடிட்டு இருக்கிறதெல்லாம் ஜிமினுக்கு ஞாபகமே இருக்காதுல்ல, அதெல்லாமே அவர் இப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு ரீசன் நான் தான். அதாவது எனக்கு என் குழந்தை கூட பேசணும், சிரிக்கணும், விளையாடணும்னு தோணும், அப்போது உன்னோட பாடிக்குள்ளே நான் வந்துடுவேன், என் குழந்தை கூட ஜாலியாக நான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ அப்போ நீங்கள் தான் அப்படித்தவா அப்படின்னு கேட்டேனே. நான் தான் உன் பாடிக்குள்ளே இருக்கிறது. சரி நீ ஒன்றானே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னேன். என்னது உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே. இப்போது என் ஹஸ்பண்டோட உயிரும் என் குழந்தையோட உயிரும் பெரிய ஆபத்தில் இருக்குது, அல்லது நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னேன். என்ன ஜேகே சாரோட உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேண்ணே. என் ஹஸ்பண்டோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அவரை எப்படியாவது நான் காப்பாற்றி ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. நான் என்ன பண்ணணும், என் ஹஸ்பண்ட் எப்படியா லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். லவ் பண்ணுங்க, நீ லவ் பண்ணி அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நீயும் போகணும் அப்படின்னு சொன்னேன்னா. நான் ஏன் போகணும், நான் என்ன சொல்கிறேன்னா என் ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணி
என் குழந்தைக்கு ஒரு அம்மாவா நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும். அப்போ தான் என் ஹஸ்பண்டோட உயிரும் என் குழந்தையோட உயிரும் ஆபத்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டேனே. நீ நோட்டீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், என் குழந்தை யாருக்கிட்டையுமே ரொம்ப அட்டாச் ஆக மாட்டா. பட் உன் கூட மட்டும் அட்டாச் ஆகுறா. எனக்கு ஒன்றை தவிர வேறு வழி தெரியலை. நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். ப்ளீஸ் ஜமீன், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. நான் எப்படி உங்களை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. நான் சொல்கிறேன்ல, என் ஹஸ்பண்டை லவ் பண்ண வச்சு அவரை கல்யாணம் பண்ணி என் குழந்தைக்கு ஒரு அம்மாவாக நீ அந்த வீட்டுக்குள்ளே போகணும். அப்படி போனால் மட்டும்தான் என் குழந்தையும் சரி என் புருஷனும் சரி நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லைனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படின்ட்டே கொஞ்சம் யோசிக்கிறான். இப்போ பார்த்துட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் எப்படி உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எனக்கு தெரியும் ஜேகே யாரையும் லவ் பண்ண மாட்டான். அவன் இப்போ வரைக்கும் என்ன தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கான். நான் லவ் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, என்னது செடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜிமின் வந்து அப்படியே கீழே தானே உட்காந்துருப்பான், அவன் அப்படியே எழும்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்னது செடியூஸ் பண்ணணுமா, எனக்கு இது செடியூஸ் பண்ணுறதுக்கே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் ஒய்ஃபா இல்லை வேற என்னம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் ஜேகேவோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் பார்த்துட்டு, நீங்களே இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு சொன்னான். எனக்கு வேறு வழி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இப்போ டே சொல்கிறான். இப்போ என்ன, உங்கள் ஹஸ்பண்டை லவ் பண்ணணும், உங்கள் பிள்ளைக்கு ஒரு அம்மாவா அந்த வீட்டுக்கு போகணும் அதானே அப்படின்னு சொன்னேன். அடுத்ததான் அப்படின்னு சொன்னானே. சரி, அவரை எப்படி சர்வீஸ் பண்ண எனக்கு தெரியாதே, நான் ஐடியா கொடுக்குறேன் நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுலாம், ஓ உங்களுக்கு முன்னாடி போக நிறையா இருக்கு போலுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். உனக்கு ஒரு உண்மை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி டேய் சொல்கிறான். இப்போ ஜிமின் அப்படியே திரும்புகிறான். நானும் அந்த ஆஃபீஸில் ஒரு பிஏவாக ஜாயின் பண்ண வந்தான். எனக்கும் அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது. ஆஃபீஸில் நார்மலாக பிஏவாக ஜாயின் பண்ணேன். ஜாலியாக இருந்தேன். எனக்கு அங்கே ஒரு ஃப்ரெண்டுமே உண்டு. ஜாலியாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவரோட பிஏவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன். நிறைய சேலரி கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் லீவ் போட்டு கண்டிப்பாக வெளியே போயிடுவேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட வீட்டுக்கு அடிக்கடி போவேன். ஃபைல் சைன் வாங்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டுக்கு போவேன். அப்புறம் எப்படி அவருக்கு என்ன பிடிச்சுன்னு தெரியாது. ஒரு தடவை வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணார். பட் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க சுத்தமாக இருப்போம்ல. பட் ரொம்ப கெஞ்சினார், இப்போ லவ் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு அதுக்கு மேலே அவரை கெஞ்ச விட முடியலை. அதுக்கப்புறம் ஏன்னா எனக்கும் அவர் மேலே ஒரு காதல் இருந்துச்சு. அந்த காதலை எக்ஸ்போஸ் பண்ண தெரியல. ஏன்னா அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓ, நான் நார்மலான ஒரு எம்ப்ளாயி தான். நான் எப்படி அவரை லவ் பண்ண முடியும்? அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக மேலே காதல் வந்துச்சு, சொன்னார். அதுக்கப்புறம் அவரை இந்த விஷயத்துக்காக அவரை ஏங்க வைக்க முடியலை. நானும் சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரின்னு சொன்னால் 1வது மாதமே எனக்கும் அவருக்கும் கல்யாணம். எல்லாமே ஒரு ட்ரீம் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். நானும் அவரும் செம்மையாக என்ஜாய் பண்ணுவோம். நிறைய விஷயங்கள் அவர் எனக்காக பண்ணுவார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லைங்கிற மாதிரி மாறணும். 1 இயர் கழித்து குழந்த உண்டானேன். ரொம்ப ஜாலியான பார்த்துக்கிட்டாரு. அந்த 10 மந்த்தும் ஒரு ஏஞ்சலை பார்த்துக்கிற மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. அப்புறம் ஒரு 6 மந்த் என் குழந்தை கூடயும் என் ஹஸ்பண்ட் கூடயும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தேன். 6 மந்த் கழித்து எனக்கு அவர் கூட சந்தோஷமாக வாழ கொடுத்து வைக்கல. சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். கஷ்டப்பட்டு தான் இருந்தேன். கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்கு வந்து அப்படி தான் அந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே போனேன். அப்படிப்பட்ட ஒரு பையனுக்கு இவ்வளோ ஹாப்பியான வாழ்க்கையான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த வாழ்க்கை அவ்வளோ சீக்கிரத்தில் முடியும்னு நானும் எதிர்பார்க்கல. அந்த ஜேகே கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் சரி, ஒவ்வொரு நொடியும் சரி, எவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் தெரியுமா. ஆனால் அந்த வாழ்க்கை எனக்கு ரொம்ப கொடுத்து வைக்கல. செத்துனேன். நிறைய என்ன பண்ண முடியும்? என் ஹஸ்பண்ட் பின்னாடியே சுற்றுவேன். என் குழந்தையும் பத்திரமா பார்த்துப்பேன். என் குழந்தைக்கு எந்த வித ஆபத்து வராமல் பத்திரமா பார்த்துப்பேன். ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போகுது. எப்படியாவது என் ஹஸ்பண்டையும் என் குழந்தையும் சேவ் பண்ணணும். இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரில. ஆனால் என் குழந்த சாகடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன கொல்ல பார்க்குறாங்களா? யார் அப்படின்னு சொன்னேன்.
அது உனக்கு போக போக உனக்கே அது தெரியும். ஆனால் அது யாருன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் என் குழந்தைய கொல்ல பார்க்குறாங்க. ஜேகேயை கொல்லை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலை, ஆனால் ஜேகே கூட இருக்கிற குழந்தைய கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக குழந்தையும் இல்லை, நானும் இல்லைனா கண்டிப்பாக ஜேகேயும் இறந்துருவார். அதனால தான் சொல்கிறேன், என் குழந்தையும் என் ஹஸ்பண்டையும் நான் சேவ் பண்ணணும். அதுக்கு ஒன்று தான் எனக்கு என்ன பண்ணன்னு தெரில. எனக்கு ஒன்றை தவிர வேறு யாரையுமே எனக்கு தோணலை. ஏன்னா என் குழந்தை உன் கூட அவ்வளோ ஜாலியாக இருக்கா, அவ்வளோ அட்டாச்சாக இருக்கா. என்ன ரீசன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல, என் ஹஸ்பண்டுக்குமே தெரியலை. சரி, என் குழந்தையோட உயிரிப்பும் உன் கையில் இருக்குது. என் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் நீ தான் ஜிமன் பார்த்துக்கணும். அதுக்கு நீ ஜேகே கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே நீ போகணும் அப்படிங்கிற மாதிரியா அது டே அழுதுகிட்டே சொல்கிறான். நீ பார்த்துட்டு, ஐயோ டே கவலைப்படாதுங்க, நான் உங்களுக்காக இந்த ஹெல்ப் நான் பண்ணுறேன். நான் எப்படியாவது ஜேகே சார் இருக்கிற மனசில் போகிறதுக்கு நான் பார்க்குறேன் டே, நீங்கள் ஃபீல் பண்ணாங்க ப்ளீஸ், அழாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஜிமன், தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரியே அவன் அழுறான். என் பார்த்துட்டு, அழாதுங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி ஓகே, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டால, அப்புறம் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே கண்ணை துடைக்கிறான். ரொம்ப துடைச்சிட்டு, சரி டே, நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. கண்ணை மூடிட்டு டேன்னு மனசார கூப்பிட்டா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. ஓ சரி ஓகே, சரி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, உங்களுக்காக இந்த ஒரு சின்ன ஹெல்ப் அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே டே மறைஞ்சு போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமன் பார்த்துட்டு, சரி நாளைக்கு ஆஃபீஸில் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு பகுதி இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போது ஜிமின் வந்து ஆஃபீஸ் கிளம்புறான். இப்போ அப்படியே காய் பார்த்துட்டு, டே ஆஃபீஸ் போகாதடா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டா டே அதான் ஜேகே சார் சொல்லியிருக்கார்ல 2 டேஸ்க்கு அவனை வர வேணும்னே சொல்லிடு அப்படின்ட்டு, நீ ஏன்டா கிளம்புற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைடா நான் போகலன்னா அப்புறம் டேஷியனை ரொம்ப தேடுவா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படி போகுதா கதை அப்படின்னு சொன்னேன்னா, எப்படியும் போல நான் டேஷிக்காக தான் இப்போ போகிறேன் அப்படின்னு சொன்னேண்ணே. சரி பட் ஜேகே சார் கேட்டால் இப்போ நான் நார்மல் தான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் ஆஃபீஸ்க்கு போகிறான். ஜேகே வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்து அந்த வேலையை நீங்கள் பார்த்துருங்க, இந்த வேலையை நீங்கள் பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்குறாரு. இப்போ அப்படியே ஜேகே அதாவது ஜிமின் உள்ளே போயிட்டு, சார் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜேகே திரும்பிட்டு, நான் தான் ஒன்று ஆஃபீஸ்க்கு வர வேணான்னு சொல்லியிருந்தால அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் எனக்கு இப்போ ஓகே தான், நேற்றுக்கு ஏதோ கொஞ்சம் டயர்டில் அப்படி விழுந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ நார்மல் தானே, உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகே தான் சார், எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நீ வேலை செய்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய், ரொம்ப நீ ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத ஓகே அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே உள்ளே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் போய் கேபினில் உட்காந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே யோசிச்சுட்டு, ஜிமன் நீ செடியூஸ் பண்ணுற வேலை ஒன்று உனக்கு இருக்குல்ல, ஐயோ நான் எப்படி சிஓ சார் செடியூஸ் பண்ணுறது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவனுக்கு எதுவுமே தோண மாட்டேக்குது. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று சைடில் இருக்குது, அந்த ஃபைல் அப்படியே எடுத்துக்கொண்டு ஜேகே கிட்ட தான் அவன் போகிறான். ஜேகே கிட்ட போய், சார் இந்த ஃபைல் நேற்றுக்கு நீங்கள் பார்க்க சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் அப்படியே வாங்கி பார்த்துட்ருக்காரு. இப்போது ஜிமின் அப்படியே பக்கத்தில் போகிறாரு. ஜேகே அப்படியே கொஞ்சம் அதாவது ஒரு ஃபைல் செக் பண்ணியிருக்காரு. பக்கத்தில் போய்ட்டு, சார் ஆனால் எனக்கு இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் டவுட் இருந்துச்சு சார், இதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வந்து அப்படியே சொல்லி கொடுக்குறான். இப்போ அப்படியே ஜேகே விழுந்து பார்த்துட்டு, ப்ளீஸ் ஜிமின் கொஞ்சம் தள்ளி நிற்கிறியா அப்படின்னு சொன்னேன்னா, ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் தள்ளி வந்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவன் அங்கேருந்து அப்படியே கேபினோட்டு வெளியே போயிடறான். ஷட் அவர் சொல்கிற அளவுக்கு அடாப்ட் பண்ணுவேன், ஐயோ இந்த பிளான் ஃப்ளாப் ஆகிடுச்சா, வேறு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் யோசிச்சுட்டு அப்படியே போய் உட்காடுறான். ஐயோ அவர் வேறு நீ ஈஸியாக செடியூஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டாரு, நான் எப்படி இவரை செடியூஸ் பண்ணி எப்படி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்கு எப்படி நான் போகிறது அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் நான் அப்படியே உள்ளே போயிட்டு, சார் காஃபி போட்டு கொண்டு வரவா அப்படின்னு சொன்னேன்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் டேஷியை பார்க்குறாரு. இப்போ டேஷியை பார்த்துட்டு, டேஷிமா அப்படின்னு சொன்னேன். டேடா உனக்கு மில்க் வேணுமாடா அப்படின்னு சொன்னேன். வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அவளுக்கு ஒரு மில்க் எனக்கு ஒரு காஃபி ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே கேட்டுட்டு வெளியே போகிறான். இப்போது ஜிமின் வந்து அப்படியே காஃபி மேக் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வந்துட்டு, பால் ரெடியா அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே ஜிமின் வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டப்புன்னு திரும்பியிருப்பான். டப்புன்னு பார்த்தா ஜேகேயோட மேலே காஃபி அவ்வளோ கொட்டிடுறான். இப்போ சாரி அப்படின்னு சொன்னோன்னே, இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தா அந்த சைடில் வந்து அவன் மில்க் வச்சுருக்கான். சரி ஓகே நான் பேபிக்கு மில்க் கொடுக்குறேன், நீ இன்னொரு காஃபி ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மில்க் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போயிடுறாரு. அச்சோ ஜிமின் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ஃப்ளாப் ஆகிட்டே இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அவன் ரெண்டாவது காஃபி மேக் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போகிறான். பார்த்தா ஷர்ட் அவ்வளோமே இப்படி காஃபி கரையாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு, சார் நான் உனக்கு க்ளீன் பண்ணவா அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு நான் உன்னை என்னோடய பர்சனல் பிஏவாக தான் வச்சுருக்கிறேன், நான் ஒன்றும் உனக்கு க்ளீனராக வைக்கல அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நான் தானே அதை கொட்டினேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நோ ப்ராப்ளம் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி அங்கே அப்படியே குடிக்கிறாரு. இப்போ அப்படியே குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சட்டையை பார்த்தோன்னே, சார் நம்ம என்ன ரெஸ்ட் ரூம் போய் க்ளீன் பண்ணிட்டு வரலாமா சார் அப்படின்னு சொன்னேன். சரி டேஷிமா நீ இந்த மில்க்கு குடிச்சிட்டு அப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாரு. போய் அப்படியே க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஜிமின் அப்படியே சைடில் வந்து நின்று அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ பார்த்தா அந்த ஷர்ட் அவ்வளோ ரொம்ப ஈரமானதில் நம்ம ஜேகேயோட பாடியே ரொம்ப டச் ஆன மாதிரி எப்படி இருக்குது. அதனால் ஜேகேயோட பாடி வந்து அப்படியே ரிவ்யூலாம் தெரியுது வெளியே. இப்போ ஜிமின் அப்படியே பார்த்து அப்படியே டச் பண்ணுறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, ப்ளீஸ் கையெடுக்கிறியா அப்படின்னு சொன்னேன்னா, சாரி சார் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே வந்து ஓடிடுறான். இப்போ அப்படியே ஓடிப்போ இப்படி கேபினில் உட்காந்து அப்படியே மூச்சு வாங்குது. அவனுக்கு மூச்சு வாங்கிட்டு, அப்போ என்னடா இவர் இவ்வளோ ஹாட்டாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பெரும் மூச்சு வாங்குறான். இப்போ வாங்கிட்டு அப்படியே அன்னைக்குள்ள டே ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்து இன்னைக்கு ஜெய்கே சார் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ வந்து அவன் வந்து அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே மனசார டே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே சைடில் டே வந்து நின்றுக்கிட்டு, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். போச்சு எல்லாம் ஃப்ளாப் ஆச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன ஆச்சு ஜிமன் அப்படின்னு சொன்னேன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்ன பண்ண சொன்னேன், நீங்கள் என்ன பண்ண சொன்னீங்களா, உங்கள் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண சொன்னீங்களா அப்படின்னு சொன்னேன். ஆமாம் செடியூஸ் பண்ண சொன்னேன். செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் விட்டு தான் அவனை என்ன அடிச்சிருப்பாரு அப்படின்னு சொன்னேன்னா, யார் ஜேகேவா அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் நான் பண்ண வேலைக்கு அப்படின்னு சொன்னேன்னா, என்ன பண்ண அப்படின்னு சொன்னேன். என் ஆஃபீஸில் நடந்த எல்லா விஷயத்தையும் டேக்கிட்ட சொன்னேன். விழுந்து சிரிக்கிறாரு. இப்போ சிரிச்சுட்டு, இப்படியெல்லாம் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ இப்படி இப்போ நம்ம வேறு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே டேயை பார்த்தோன்னே, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன்னா, அப்போ என்ன பண்ணணும், எனக்கு செடியூஸ் பண்ண தெரியாது, எனக்கு செடியூஸ் பண்ண முன் அனுபவம்லாம் கிடையாது டே அப்படின்னு சொன்னேன்னா, ட்ரை பண்ணு, அவன் லவ் பண்ண வைக்கி. ஒரு பர்சன் மேலே நமக்கு ஒரு காதல் வருதுன்னா நம்ம அதை என்ன பண்ணுவோம், எனக்கு தான் அவர் மேலே காதலே வரலையே, ட்ரை பண்ணு ஜிமன் ப்ளீஸ் அப்படின்னு சொன்னேன்னா, சாரி ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே பார்த்துட்டு, சரி நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச உடனே, நாளைக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி இப்போ டே கேட்குறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு, அதுதான் நானும் கேட்குறேன், நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அவர்கிட்ட போய் ஓப்பனாக சொல்லிடு ஐ லவ் யூ அப்படின்ட்டு அப்படின்னு சொன்னேன். கிட்ட போனதுக்கே ப்ளீஸ் தள்ளி நில்லுன்னு சொல்கிறாரு. எல்லாம் நாளைக்கு போய் ஐ லவ் யூன்னு சொன்னேன்னா, ஐ லவ் யூவா வாப்பா என்ன உன்னை என் ஹஸ்பண்டை ஏற்றுக்கிறேன்னு சொல்லிடுவார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். இப்போ ஜிமின் சிரிச்சுட்டு, கண்டிப்பாக சொல்ல மாட்டார், துரத்திடுவார் ஆஃபீஸ் விட்டு அப்படின்னு சொன்னேன்னா, தெரியுதுல்ல அப்படின்னு கேட்டேன்னா, சரி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். யோசிச்சாலாவது நல்ல ஐடியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பெட்டில் வந்து தொப்புன்னு விழுந்துடுறான். இப்போ ஜெட்டே பார்த்துட்டேன், சரி ஓகே உனக்கு எதாவது ஹெல்ப்னா கூப்பிடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே ஆஃபீஸில் போய் பார்த்தா நம்ம ஜேகே தான் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு ஆள்கிட்டையும். இப்போ அப்படியே ஜிமின் போயிட்டு, குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ஜிமின். அப்புறம் இன்றைக்கி அந்த ஃபைல் செக் பண்ணிடுங்க, அப்புறம் இந்த ஃபைலை கொண்டு இந்த டீம் 2ட்ட கொடுக்கணும், அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கேபினில் போய் உட்காடுறான். உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியல. அப்படியே மெல்ல டேஷி பக்கத்தில் வரான். வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கால் பக்கத்தில் வந்து கேட்குறான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டேன், அதுவாடி சொல்லும்
அது அங்கிள் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னானே. என்ன யோசிக்கிறீங்க? அது வந்து வேலை எப்படி பார்க்குறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். கையால் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இது ஜேகே தூரத்தில் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம டேஷு ரொம்ப அட்டாச்சாக இருக்காளோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே யோசிச்சுட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறான்னா அப்படியே கேபின்குள்ளே போயிடுறான். இப்போ டேஷி அப்படியே வந்து விளையாடிட்டே இருக்கிறான். நம்ம ஜிம்மின் வேலை பார்த்து ஒர்க் பண்ணி டேஷி கூட ரொம்ப ஜாலியாக விளையாடுறான். இப்போ இப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம இப்போ ஒரு பர்சன் அங்கே வந்து நின்றுட்டு டேஷிமா இங்கே வாங்க அங்கிள்கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னோன்னா நான் வரமாட்டேன் நீங்கள் பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போ அப்படியே பார்த்துட்டு சார் நான் தான் அன்றைக்கே சொன்னல குழந்தை பயப்படுறா அப்படின்ட்டு நீங்கள் சார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜிமின் தேவையில்லாமல் பேசாதுங்க அப்படின்னு சொன்னேன். சாரி சார் பட் குழந்தை பயப்படுறா சார் உங்களை பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அங்கிறது போயிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜியோன் தான். அவன் வந்து அந்த கம்பெனியோடைய டீம் லீடராக இருக்கான். அதாவது அவன் தான் டீம் லீடர். மொத்தம் 3 டீம் உண்டு. அந்த 3 டீம்லும் ஃபஸ்ட்டு டீம் நம்பர் 1 டீம் லீடர். அதனால் இவனுக்கு வந்து அந்த ஆஃபீஸில் பெரிய மரியாதையே கொடுப்பாங்க. அண்ட் அதனால் இவன் வந்து அந்த கம்பெனிலே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி கொஞ்சம் சீன் போடுவான். இப்போ அந்த டேஷி வந்து ஜியோன்கிட்ட தான் போகவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். பட் ஜியோன் பார்த்துக்கிட்ட நீ வா டேஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு சார் விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே குழந்தையோட கையை பிடிச்சி அவன் இழுக்கிறான். இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு டேஷி யார் கூடயும் பேசக்கூடாது, அட்டாச் ஆகக்கூடாதுன்னு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பல்ல கடிக்கிறான். இப்போ அப்படியே அந்த குழந்தை பார்த்துட்டு நீ வராத போ என்னை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை தட்டி விடுறா. இப்போது ஜிமின் அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு கையை எடுன்னு சொன்னேன், கையை மட்டும் நீ எடுக்கல கையை முறிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் சொல்கிறான். இப்போ அப்படியே அவன் கையை எடுத்துட்டு ஜிமின் நான் டீம் லீடர், என்கிட்ட என்ன பேச்சு பேசுகிறேன், நீ ஜஸ்ட்டு பிஏ தான், அதை மைண்டில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே நீ டீம் லீடர்னால் ஒரு லிமிட்டோடு வச்சுக்கோ, அதை விட்டுட்டு குழந்தை மேலே கையை வச்சேன்னு வை, கையை முறிச்சிடுவேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு உன்னை சிவ சார்ட்ட பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே அங்கேருந்து போனோன்னே பேசிமா பயப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொன்னேன். மம்மா பயமாக இருக்குது மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படியே டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது டே தான், ஜிமினோட பாடிக்குள்ளே டே தான் வந்திருப்பாரு. டே தான் வந்து அப்படியே அந்த டீம் லீடரை பார்த்து மிரட்டி விட்டுருப்பாரு. இப்போ அவன் அப்படியே கேபின் போயிட்டு வர இந்த ஜிமின் ரொம்ப ஓவராக பண்ணுறான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுற்றி மாற்றி பார்த்துட்டு அப்படியே ஜேகே என்ன பண்ணுறான்னா இப்போ தான் மீட்டிங் முடிச்சுட்டு அப்படியே அவனோட கேபின்குள்ளே போகிறான். இப்போ அதை பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபைலை தூக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு சார் உள்ளே போகக்கூடாது சார் அப்படின்னு சொன்னானே எனக்கு தெரியும் உங்கள் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போனோன்னே இப்போ ஜிமின் அப்படியே உட்காந்துட்டு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோன்னா இந்த பேட் அங்கிள் நம்மளை பற்றி போட்டு கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே டேஷி சொல்கிறா. இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படியே சொல்லிகிட்ருக்குறா. இப்போது உள்ளே போய் அவன் வந்து அப்படியே ஜிமின் பேசினது எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்கிறான். இப்போ அப்படியே சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜேகே என்ன பண்ணுறான்னா ஜிமினை தான் உள்ள கூப்பிட்றான். ஜிமின் அப்படியே உள்ள போய்ட்டு சார் அப்படின்னு சொன்னானா என்னாச்சு என்ன பிரச்சனை எதுக்கு அவன்கிட்ட சவுண்டு போட்டேன் அப்படின்னு சொன்னான். இல்லை சார் குழந்தையோட கையை பிடிச்சி ஒரு மாதிரி இழுத்தாரு சார், அதான் குழந்தை வரமாட்டேங்கிறாளா கையை விடுங்கன்னு சொன்னேன் அதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து குழந்தையோட கையை பிடிச்சி இழுத்தியா, நீ ஏன் குழந்தையோட கையை பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இல்லை சார் அது டேஷி ரொம்ப சைலண்டாக இருந்தா அதான் அவளுக்கு கொஞ்சம் சிரிப்பு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு நல்லாவே தெரியும் டேஷி யாருக்கிட்டேயும் வரமாட்டான்னு, அப்புறம் ஏன் நீ கையை பிடிக்கிற டேஷிமா வாட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஷியை வந்து நம்ம ஜேகே தூக்கிக்கிட்டு இங்கே பாரு டீம் லீடர்னா ஒரு லிமிட்டோடு இரு, என் குழந்தைகிட்ட வரணும்னு நினைக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் லீடர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு நானும் சாரி சார் நானும் அப்படியே பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே பரவாயில்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே அங்கேருந்து அப்படியே வெளியே போகிறான். அப்படியே வெளியே போய்ட்டு ஜிமின் நான் கிளம்புறேன் நீங்களும் கிளம்பிடுங்க ஓகேவா, ஒரு 6 o'clock போல் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே 6 o'clock போல் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ அப்படியே வீட்டுக்கு போய் ஜிமின் பயங்கரமாக யோசிச்சுட்டு டே அப்படின்னு சொன்னானே
சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே பக்கத்துலேருந்து அப்படியே உட்காடுறான். இப்போ உட்காந்தோன்னே இன்னைக்கு நீங்கள் தான் என் பாடிக்குள்ளே வந்ததா அப்படின்னு சொன்னோன்னே குழந்தைகிட்ட ரொம்ப ஓவராக பண்ணான். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில, அதான் உன் பாடிக்குள்ளே வந்தேன். ஐம் சாரி ஜிமின், நான் உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்கணும், ஏதாவது சிக்னல் கொடுத்துருக்கணும் உனக்கு அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே இப்படியே ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான் லவ் சொல்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஜேகே எப்படியா லவ் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பான். பட் எதுவுமே அவனுக்கு முடியலை. அவன் என்ன எது சொன்னாலும் சரி ஜேகே அது மசீர மாதிரியே தெரில. ஜேகே அவர் பாட்டுக்கு வருவார், அவர் பாட்டுக்கு போவார். அண்டு இவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியாததுனால இப்போ ஒன்லி ஃபைன் டே ஆஃபீஸில் சரி ஓகே இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக போய் அவர்கிட்ட சொல்லிடலாம் ஐ லவ் யூ அப்படின்ட்டு. இதுக்கு மேலே பொறுக்க முடியாது. டே வர சொல்லிகிட்ருக்குறாரு, நம்மளுக்கு ரொம்ப டைம் இல்லை, நீ சீக்கிரம் எதுவாக இருந்தாலும் பாருன்னு சொல்கிறாரு. நம்ம டே சொன்னதை முடிக்கணும், நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக போய் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணுறேன்னா அப்படி டை எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கேபின் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே டீம் லீடர் நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே அவர் பேசிட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப போச்சுல. இப்போ அப்படியே ஒரு வாய்ஸ் கேட்குது, சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார், ஐ லவ் யூ சார் அப்படின்னு சொன்னோடனே இப்போ ஜேகே எந்த வித ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. ஜேகே அப்படி ஷாக்காக அப்படியே எழும்பி நிற்கிறாரு. இது ஜிமின் பார்த்துட்டு என்ன லவ் யூவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு நிற்கிறான். ஓகேடா, இந்த இடத்துலையே நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் டைம் ரொம்ப போயிடுச்சு, அதனால தான். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டோரி நான் டக்குன்னு போட்டுடுறேன். அண்ட் நீங்கள் போன ஸ்டோரிக்கே ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரி இந்த ஸ்டோரிக்கே ரெஸ்பான்ஸ் கொடுங்கடா. தேங்க்யூ, லவ் யூ ஆர்மிஸ், பாய்.